அமைத்தது இலக்கிய மேடை, கருவிழி வரைந்தது மன்மத ஜாடை, கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத. செவ்வாழை கால்கள் சிங்கார தூண்கள், செவ்வாழை கால்கள் சிங்கார தூண்கள், நடந்தால் இடையொரு நடனம், நடந்தால் இடையொரு நடனம், மேல் பாதி தன்னை பார்க்க ஒரு 100 நாளாகும், கொடி அலங்காரம் அடியை அளந்து வரும் கொடியென ஆடும், கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத. தந்தனந்தனந்தனந்தனம் தந்தனந்தனந்தனந்தனம் தந்தந்தனந்தனந்தனம் தனம் தம் தனம் 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 தம் 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 தனம் தம் 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 தனம் தம் தம் தனம் தம் 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 தனம். தங்கமேனி சிற்ப சித்திரம் தங்கமேனி சிற்ப சித்திரம், கத்தை பேச்சு முத்துரத்தினம், தங்கமேனி சிற்ப சித்திரம், கத்தை பேச்சு முத்துரத்தினம், அங்கம் ஒன்று காதல் மண்டபம், அங்கு பேசும் இன்ப மந்திரம், அங்கம் ஒன்று காதல் மண்டபம், அங்கு பேசும் இன்ப மந்திரம், கோடி மலரில் இவள் குமுதம், சுவை கூடும் நகையில் இவள் அமுதம், கோடி மலரில் இவள் குமுதம், சுவை கூடும் நகையில் இவள் அமுதம், கலசம் குலுங்கும் இளமையில் கவிஞன் மயங்கும், கலைமையில் வீரமேனிதனில் பின் குடங்களென அசைத்து வரும் அழைக்க வரும் புது நிலவோ, கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத. குறுநகை அமைத்தது இலக்கிய மேடை, கருவிழி வரைந்தது மன்மத ஜாடை, கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத. ஒரே புளிப்பு. இல்லையே, இனிக்கிறதே. அப்படியா? எங்கே? ஆம், இனிக்கிறது. ஆஹா, எவ்வளவு இனிப்பு! இந்த இதழ்கனி மீது சிறிது பட்டதாலேயே இவ்வளவு இனிக்கிறதே. இந்த இதழ்கனி எவ்வளவு இனிக்கும்! எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இப்படி முகமலரை நீ மறைத்துக் கொண்டால் என் கண்வண்டுகள் காதல் மகரந்தத்தை அனுபவிக்க முடியாமல் கலங்கி நிற்காதா? இன்று நீங்கள் கவிஞராகிவிட்டீர்களே. நீயே ஒரு கவிதை. உன்னை பாடும் கவிஞன் நான். மலர்
எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். தலைப்பிள்ளைகள் சில காலமாக காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் யாராரோ கடத்தப்படுகிறார்கள். வயதுக்கு வந்த பெண்களும் மர்மமாக தூக்கி செல்லப்படுகிறார்கள். இந்த அக்கிரமத்தை அரசு உடனே அடக்க வேண்டும் மகாராஜா. குற்றவாளியை கண்டுபிடித்து சரியான தண்டனை வழங்க வேண்டும். எல்லோரும் சற்று பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். அக்கிரமத்தின் நாணி வேறு கிள்ளி எறியப்படும். குடிமக்களுக்கு பாதுகாப்பும் கொடியவர்களுக்கு சிரச்சேதமும் வழங்கப்படும். இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு அனைவரும் வீடு திரும்புமாறு கேட்டுக் கொள்கிறேன். பிரபு, தன் உயிரை போல் மண்ணுயிரை பாதுகாப்பது மன்னருடைய கடமை அல்லவா? அந்த கொடியவனை கண்டுபிடிக்க உடனே ஏற்பாடு செய்யுங்கள். செங்கண்ணா, பக்தி பூஜை முடிந்து விட்டது. இனி சக்தி பூஜையை ஆரம்பிக்கலாமா? நீங்கள் கொஞ்சம் மகிழ அந்த பஞ்சவர்ண கிளியை கொண்டு வந்திருக்கிறேன் குருவே. அவளை எனது மதனோற்சவ மண்டபத்துக்கு கொண்டு வா. போதும் என்று நீ கூறுகிறாய். ஆனால் உன் வயிற்றில் இருக்கும் என் மகன் இன்னும் வேண்டும் என்று கேட்கிறானே. பிரபு, துணை தளபதி அவர்கள் அவசரமாக தங்களை காண வேண்டுமா? அப்படியா? வணக்கம் இளவரசி. வாருங்கள். போரிலே நமக்கு வெற்றிதானே? இளவரசி, களத்திலே தளபதியார் இறந்து விட்டார். தலைவன் இல்லாமல் நம் வீரர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரபு, மன்னர் முன்வரிசையில் நின்று வாளை வீசினார். வீரர்கள் எழுச்சி கொண்டு எதிரிகளை அடித்து வாகை சூடுவார்கள்.
இந்த முடிவுக்கு நான் முன்னமே வந்திருந்தேன். ஆனால் நீ கர்ப்பவதியாக இருக்கும் இந்த நேரத்தில் உன்னை விட்டு பிரிய மனமில்லாததால் தான் நான் இங்கேயே இருந்தேன். நாடு ஆபத்தில் இருக்கும்போது மனைவிக்காக மன்னர் மாளிகையில் தங்குவது எனக்கு பெருமை அளிக்காது. மன்னரை கைக்குள் போட்டுக்கொண்டு அவரை வெறும் மஞ்சத்து ராஜா ஆக்கிவிட்டாள் என்று படிச்சொல் எனக்கு வராமல் பாதுகாத்திருங்கள். வீரலட்சுமியை மனைவியாக பெற்ற நான் பாக்கியசாலி. நீ என் வீரமகனை பெற்றெடு. அதற்கு பரிசாக நான் வெற்றி திருமகனை கொண்டு வருகிறேன். நான் வரும் வரை எந்த காரணத்தை கொண்டும் நீ இந்த கோடுகளை தாண்டி வெளியே வர வேண்டாம். மனதாலும் வாக்காலும் உடலாலும் நான் உனக்கு காவலாக இருக்கிறேன் என்பதற்கான அடையாள கோடுகள் இவை. இந்த கோடுகள் சத்திய ஜுவாலைகளாக நின்று உன்னை காக்கும். இந்த கோடுகள் பத்தினி கோட்டத்தின் எல்லை கோடுகள். என்னை தீயவர்களிடமிருந்து காக்கும் கவச்சம் என்பதை நான் அறிவேன். சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். நீங்கள் வரும்போது இந்த கோட்டுக்குள்ளேயே 2 ஜீவன்கள் வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கும்.